வணக்கங்க. நான் தக்காளி சாதம் செய்ய போகிறேன். தக்காளி முழுசாக எண்ணெயில் ஊற்றி வதக்குங்க. வதக்கிட்டு இங்கே வெங்காயம், இஞ்சி, பூண்டு அதை போட்டு நல்லா அரைங்க. முதல்ல இஞ்சியும் பூண்டையும் போட்டு நல்லா அரைச்சிருங்க. அது கூட வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை, சோம்பு அதெல்லாம் போட்டு எல்லாம் ஒன்றா போட்டு அரைங்க. அரைச்சிட்டு ஒரு குக்கர் எடுத்து எண்ணெயை ஊற்றுங்க. ஒரு 2-3 ஸ்பூனு கரண்டி, இந்த குழிக்கரண்டிக்கு 2-3 கரண்டி ஊற்றிக்கோங்க. ஊற்றி அந்த அரைச்ச மசாலையும் போட்டு நல்லா கிண்டுங்க. கிண்டிட்டு மஞ்சப்பொடி போடுங்க. மஞ்சப்பொடி போட்டு கிண்டி விடுங்க. அதுக்குள்ளே இந்த வதக்கின தக்காளியை அந்த சாரெல்லாம் நல்லா புழிஞ்சிட்டு அந்த தக்காளியும் போட்டு அரைச்சிக்கோங்க. தனியாக அரைச்சிக்கோங்க. இதில் இந்த வதக்கினது புதினா அள்ளி போடுங்க. போட்டு வதக்குங்க. வதக்கிட்டு இந்த அரைச்ச தக்காளியை இதில் ஊற்றணும். அரைச்சி வச்சுக்கிட்டிங்களா? இதில் பிரியாணி பவுடர் 2 ஸ்பூன் போடுங்க. இந்த குழிக்கரண்டிக்கு 1 கரண்டி போடுங்க. போட்டு அதையும் நல்லா கிண்டுங்க. ரெட் கலராக வந்துருச்சா? இப்போ தக்காளியை கரைச்சி ஊற்றுங்க. அரைச்ச தக்காளியை இந்த ஊற்றுற பாருங்கள். ஊற்றி அதையும் நல்லா கிண்டுங்க. அதையும் நல்லா கிண்டிட்டு உப்பு போடுங்க. உப்பு போட்டுட்டு அதையும் நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு அந்த வதக்கின தண்ணி இருக்கும், அந்த தண்ணி இதில் ஊற்றிடுங்க. வேஸ்ட் பண்ணாதீங்க. இதில் ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா கிண்டி விடுங்க. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரட்டும். வந்ததுக்கப்புறம் அரிசி ஊற வச்சுருங்க. அதுக்கு முன்னாடியே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வைங்க. அந்த தண்ணியை ஊற்றிட்டு அந்த அரிசியும் போடுங்க. அதில் போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் போட்டால் போதும், ஏற்கனவே உப்பு போட்டிருக்கு. இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு தண்ணி ஒரு டம்ளர் அரிசினா 2 டம்ளர் தண்ணி போதும். அந்த அளவு போதும். நான் எங்கள் குடும்பத்தில் நிறைய பேர் இருக்கலாம், நிறைய பொங்குறேன் நான். நீங்கள் உங்கள் அளவு நீங்கள் பொங்கிக்கோங்க. பொங்கி 1 டம்ளர் அரிசினா 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்ல நுர கட்டி வரும்போது குக்கரை மூடி வச்சுருங்க. குக்கரை மூடி வச்சுட்டு நாங்கள் எங்கள் குக்கரில் 1 விசில் விடுவோம். நீங்கள் எத்தனை விசில் விடுவீங்களோ விடுங்க. பார்த்தீங்களா? திறந்து பார்த்து எவ்வளோ சூப்பராக இருக்குது. சூப்பரான தக்காளி சாதம் இது. செஞ்சு சாப்பிட்டு பாருங்க.